பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. கக்கபாளையம், சேலம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் நாளை சிபிஐ விசாரணைக்காக விஜய் மீண்டும் ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தாவேகா தலைவர் விஜய் டெல்லி சென்று இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்போம். வெங்கடேசன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் வெங்கடேசன். வணக்கம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27 நடத்தப்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டை ஒழிக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே தாவேகாவின் முன்னணி தலைவர்களிடம் விசாரணை நடத்திய சிபிஐ அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு கடந்த 12ஆம் தேதி ஆஜராக சம்மன் அளித்திருந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அவரிடம் நாள் முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாளை மீண்டும் அவர் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட சூழலில் நாளை சிபிஐ தலைமையகத்தில் ஆஜராக சற்று முன் டெல்லி வந்தடைந்தார். நாளை காலை 10 மணிக்கு அவர் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியங்களை அளிக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருந்தது. கடந்த 12ஆம் தேதியே 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருந்தது விஜயிடம். அந்த வகையில் தற்போது பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு 2வது முறையாக சிபிஐ விசாரணைக்காக விஜய் நாளை டெல்லியில் ஆஜராக இருக்கிறார். இதனை முன்னிட்டு சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட விஜய் தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். நாளை சிபிஐ விசாரணைக்காக மீண்டும் விஜய் ஆஜராக இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் விஜயிடம் 2வது நாளாக நாளை விசாரணை நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு நாளை விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் டெல்லி சென்று இருக்கிறார். இன்று சென்னையிலிருந்து டெல்லி சென்றிருந்த நிலையில் தற்போது டெல்லி சென்றடைந்திருக்கிறார் விஜய். நாளை காலை சிபிஐ அலுவலகத்தில் 2வது முறையாக விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. கக்கபாளையம், சேலம்.